ஹாய் பாயெல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு தான் பண்ண போகிறோம். அதுவும் வெஜ்ஜில் தான் பண்ண போகிறோம். முள்ளங்கி சாம்பாரும் பீன்ஸ் மசாலாவும் அதுக்கப்புறமா ரசமும் பண்ண போகிறோம். முதல்ல சாம்பாருக்கு நம்ம பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு. இதை கழுவி எடுத்துடலாம். பருப்பு கழுவி எடுத்தாச்சு. இப்போ வேக வச்சிடலாம். மஞ்சள் தூள், ஒரு 5 பூண்டு, ஒரு தக்காளி. இப்போ தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். பருப்பு வேக வைக்கிறப்ப இப்போ நான் தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி போட்டிருக்கேன் பார்த்திங்களா. இந்த மாதிரி தக்காளி போட்டு நீங்கள் வேக வச்சிங்கன்னா அந்த பருப்பு வந்து நமக்கு குக்கர் வந்து பொங்கி பொங்கி வரும் பார்த்திங்களா. அந்த மாதிரிலாம் பொங்கி வராமல் இருக்கும். அதில் நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டாலுமே பொங்கி வராது. எப்படியோ நம்ம சாம்பார் தான் பண்ண போகிறோம். அதில் தக்காளி நம்ம கண்டிப்பாக போடுவோம். அதில் ஒரு அரை தக்காளி கூட நீங்கள் இந்த பருப்பில் போட்டு வேக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பருப்பு வந்து பொங்கி வராமல் இருக்கும். அதுக்காக தான் நான் தக்காளி கூட சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான். இந்த பருப்பை வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு பருப்பு எடுத்துக்கலாம். பருப்பு ஒரு பக்கம் வேகட்டும். அதுங்களே நம்ம வந்து பீன்ஸ் மசாலாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கடாய் வச்சுட்டு இதில் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை, இது போல் 2 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம். இது போல் கொஞ்சமாக வதக்கி விட்டதுக்கப்புறம் இதில் பீன்ஸை சேர்த்துடலாம். தேவையான உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள். இப்போ இதை கலந்துடலாம். கலந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த காய் கொஞ்சம் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு கலந்துடலாம். அவ்வளோதான். தண்ணி ஊற்றி கலந்தாச்சு. இப்போ இதை மூடி போட்டு அந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம வேக வச்சிடலாம். மூடி வேகட்டும். பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துடுச்சு பார்த்திங்களா. இந்த மாதிரி இப்போ இருக்கிற தண்ணியுமே நல்லா வதக்கி விட்டோம்னா அந்த காயும் நல்லா வெந்துடும், இந்த தண்ணியும் நல்லா வற்றிடும். அவ்வளோதான். பார்த்திங்கன்னா இருக்கிற தண்ணியும் நல்லா வற்றிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அருமையான ஒரு பீன்ஸ் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் சாதம், இந்த மாதிரி நம்ம ஏதாவது வெரைட்டி ரைஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா இந்த பருப்பு வெரைட்டி ரைஸ், அப்புறம் பருப்பு குழம்பு, ரசம், சாம்பார், இந்த மாதிரி இல்லைன்னா பச்சைப்பயிறு கடையில், இந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணுறப்போ இந்த மாதிரி நம்ம இந்த பீன்ஸ்லேயோ இல்லை கேரட்லேயோ இந்த மாதிரி நம்ம மசாலா போட்டு பண்ணோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இறக்கி வச்சிடலாம். சாம்பார் தாளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சாதம் ஒரு அடுப்பில் வச்சிட்டோம்னா அதுவும் ரெடி ஆகிக்கும். சாதம் வச்சு விட்டுறலாம். இந்த படியில் 1.5 படி அரிசி அரை மணி நேரமாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். 1, 2, 3, தேவையான உப்பு. இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். அடுப்பில் வச்சு 3 விசில் விட்டு இறக்கிக்கலாம். இப்போ நம்ம சாம்பார் தாளிச்சிடலாம். சாம்பார் தாளிக்க எண்ணெய் காஞ்சதுமே கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், கடுகு பொரிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்து சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயத்தை வந்து நான் முழுசாகவே சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் கட் பண்ணி சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சாம்பார் நம்ம முள்ளங்கி சாம்பார் பண்ணுறப்போ நம்ம தாளிக்கிறோம் பார்த்திங்களா, தாளிக்கிறப்போ கடுகு கூட சேர்த்து கொஞ்சமாக வெந்தயமும் சேர்த்து கலந்து நீங்கள் தாளித்து விட்டிங்கன்னா அந்த சாம்பாரோட மனம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சாப்பிட்றப்போ அந்த மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் முள்ளங்கி சாம்பாருக்கு இந்த மாதிரி செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகு தாளிச்சிட்டு கொஞ்சமாக ஒரு 10 வெந்தயம் போல் நீங்கள் போட்டு தாளிச்சிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை முழுசாக போடுங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயத்தை ரொம்பவும் வதக்க தேவையில்லை. கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த பச்சை ஸ்மெல் இருக்குது பார்த்திங்களா, அது மாறுற அளவுக்கு நம்ம வதக்கிக்கிட்டால் போதும். அந்த அளவுக்கு வதக்கியாச்சு. நான் வந்து 2 முள்ளங்கியை ரவுண்டாக வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். தோலெல்லாம் சீவிட்டு அதை இப்போ இதில் சேர்த்துடலாம். 2 முள்ளங்கி இதையும் வதக்கிடுவோம். முள்ளங்கியை இந்த மாதிரி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறமா இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள். இப்போ இதை வதக்கிடுவோம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வதக்கியாச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக புளி, சாம்பார் தூள் 1, 2, 3. இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துடலாம்.
இப்போ சாம்பாருக்கு தேவையான தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் உப்பு, ஏன்னா முன்னாடி வதங்கத்தான் உப்பு போட்டோம், இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுருவோம். முள்ளங்கியில் வந்து வேகிறதுக்குள்ளே நீங்கள் புளி ஊற்றிட்டீங்கன்னு நினைப்பீங்க. முள்ளங்கி வந்து நம்ம வதக்கிறப்பவே நல்லா வெந்துடும். அதனால் புளியை வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம புளி சேர்த்து மசாலாலாம் சேர்த்து உப்பு சேர்த்தாச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும். அப்புறமா நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். காய் வேக வச்சு 5 நிமிஷம் கிட்ட நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ பருப்பு சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி கலந்து விட்டுருவோம். இல்லைன்னா பருப்பு மத்து வச்சு கூட நீங்கள் கடைஞ்சிக்கோங்க. இப்போ இதை குழம்புல ஊற்றிடலாம். காயும் நல்லா வெந்து மசால் வாடையெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் பருப்பு சேர்த்துருவோம். அவ்வளோதான். அடுத்து கொஞ்சம் மல்லித்தழை. இப்போ மூடி வச்சுட்டு மறுபடியும் ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சுட்டா போதும். ஏன்னா நம்ம பருப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுக்காக மட்டும் வேக வச்சுக்கலாம். முன்னாடி வந்து நம்ம காயெல்லாம் நல்லாவே வெந்துருச்சு. நம்ம வதக்கிறப்போயே காய் வந்து நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சுருக்கோம், நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம பருப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த மசாலோட சேர்த்து வேகணும். அதுக்காக வேக வச்சிடலாம். ஒரு 3லேருந்து ஒரு 4 நிமிஷம் கூட வேகட்டும். சாம்பார் எவ்வளோ சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக ரெடியாக இருக்குது பாருங்கள். நல்ல மணமாகவும் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் சாம்பார் செஞ்சிங்கன்னா. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சாம்பார் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நல்லா மணக்க முள்ளங்கி சாம்பார் சூப்பராக வந்திருக்கு. ஹோட்டல் சாம்பார் என்ன ஹோட்டல், நம்ம வீட்டில் செய்கிற சாம்பார் தான் எப்போயுமே ருசியாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு சாம்பார் சாப்பிட்டு பாருங்கள். ஹோட்டல் சாம்பாரை விட நம்ம சாம்பார் தான் டேஸ்ட் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்வீங்க. அந்தளவுக்கு ருசியாக இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் இதே மெத்தடில் நீங்கள் சாம்பார் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சாம்பார் தூள் கடையில் வாங்கியிருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் அரைச்சி வச்சுருந்தீங்கனாலும் சரி, அது உங்கள் விருப்பம். மசால் போடுற அளவு மட்டும் இந்த அளவு போட்டுட்டு நீங்கள் செஞ்சு உங்கள் சாம்பார் ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களை அடிச்சுக்க யாருமே இருக்க முடியாது, அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இறக்கி வச்சுட்டு ரசம் செஞ்சுக்கலாம். ரசத்துக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். கரைச்சிடலாம். ரசத்துக்கு கரைச்சிட்டு அதை சக்கையெல்லாம் எடுத்தாச்சு. அது கூட 2 தக்காளி கரைச்சிக்கலாம். தக்காளி வந்து கரைச்சாச்சு. இது கூட ஒரு கரண்டி அளவுக்கு துவரம்பருப்பு வேக வச்சு எடுத்துருக்கேன், அதையே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் கரைச்சிருவோம். நம்ம சாம்பார்லாம் செய்கிறப்போ கொஞ்சம் பருப்பு வேக வச்சோம்னா அதில் ஒரு கரண்டி பருப்பு எடுத்து இந்த மாதிரி ரசத்துக்கு கரைச்சிக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோதான். பருப்பு, புளி, தக்காளி 3ம் கரைச்சாச்சு. அடுத்ததாக ரசத்துக்கு தட்டிடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், அடுத்து ஒரு 4-5 பூண்டு, இது கூட ஒரு பச்சை மிளகாய் தட்டி எடுத்துக்கலாம். ரசத்துக்கு தட்டி எடுத்தாச்சு. தக்காளி, புளி, பருப்பெல்லாம் கரைச்சி வச்சாச்சு. அடுத்ததாக தாளித்து விட்றலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு பொரிஞ்சதுமே கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், அடுத்துக்கு ரசத்துக்கு தட்டியிருக்கோலே அதையும் சேர்த்துடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம புளி, தக்காளி, பருப்பெல்லாம் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துடலாம். அடுத்து ரசத்துக்கு தேவையான தண்ணி, கொஞ்சம் மல்லித்தழை, தேவையான உப்பு, நல்லா பொங்கி வரட்டும். அதுக்கப்புறமா இறக்கிக்கலாம். ரசம் பார்த்திங்கன்னா லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம சாம்பார்லாம் வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா இந்த ரசத்துக்கு கொஞ்சமாக பருப்பு, ஒரு கரண்டி அளவுக்கு எக்ஸ்ட்ரா பருப்பு வேக வச்சு அந்த பருப்பு எடுத்து நீங்கள் ரசத்துக்கு கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரசம் வந்து சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இல்லை நீங்கள் பருப்பு ரசம் மட்டும் தனியாக செய்யணும் அப்படின்னா பருப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேக வச்சு இந்த மாதிரி ரசம் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இறக்கி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரசமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாம்பார், ரசம், அப்புறம் பீன்ஸ் மசாலா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சாதத்துலேயும் ஸ்டீம் இறங்கிடுச்சு. இப்போ நம்ம பரிமாறிக்கலாம். முள்ளங்கி சாம்பார், பீன்ஸ் மசாலா, சாதம், முள்ளங்கி சட்னி, ரசம், அருமையான லஞ்ச் மெனு ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம முள்ளங்கி சட்னி பண்ணது வந்து நம்ம வீடியோவில் காட்டல. இது வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியில் வந்து அடுத்த வீடியோவாக கண்டிப்பாக முள்ளங்கி சட்னி நான் போடுறேன், அதையை நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம பண்ணியிருக்க சாம்பார் போல் நான் முன்னாடியே சொன்னது தான் ஏற்கனவே, மறுபடியும் சொல்கிறேன். இதே மெத்தடில் நீங்கள் முள்ளங்கி சாம்பார் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் சரி, மனமும் சரி, எல்லாமே அருமையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம போய் சாப்பிடலாம்.